கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடிமை கூட இன்றைக்கு ஆயத்தப்படுத்தின என் தேவனை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போட வேத பாடம் மிகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதாவது நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஒரு ஆசை இருக்கும்? நம்ம போயிட்டு ஜெபம் பண்ண உடனே எல்லாம் கை கூடி வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இல்லையா? அதாவது இப்போ பிசாசு பிடிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன், நம்ம போய் நின்று ப்ரேயர் பண்ணோன்னா அந்த பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடணும் இல்லையா? அதுதான் ஆசை, வாஞ்சை இல்லையா? இப்போ யாராவது நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, நம்ம போயிட்டு கை வச்சு ஜெபம் பண்ணோன்னே பரிபூர்ண சுகம் உண்டாகணும் இல்லை? எல்லாரோட வாஞ்சியும் அதுதான். ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாஞ்சியும் அதுதான். அதாவது நம்ம போய் ப்ரேயர் பண்ணோன்னே எல்லாம் நடக்கணும் இல்லை? அதுதானே. நம்ம யாருக்காவது ஒருத்தர் போயிட்டு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, உடனே போய் ப்ரேயர் பண்ணோன்னே அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நடந்துருச்சு சிஸ்டர், நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்க, இட் இஸ் வெரி குட்னா நமக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குல்ல? நம்ம ஒவ்வொருவரும் அதை தான் பிரயாசப்படுறோம்ல, ரட்சிக்கப்படுற ஒவ்வொருவரும் அதை தான் நம்ம பிரயாசமாகவே இருக்குது. இப்போ எனக்கும் கூட பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசில் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது? கர்த்தருக்குள்ளார அதை எப்படி நம்ம நடப்பிக்கிறது? இந்த பூலோகத்தில் நடப்பிக்க முடியுமா? நம்மளால் அது முடியுமா அப்படின்னா கர்த்தருடைய சன்னிதானத்துலேருந்து நின்று சொல்கிறேன், முடியும். முடியாத ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம பண்ண போகிறதில்ல. யார் பண்ண போகிறது? கர்த்தர் தான் பண்ண போகிறாரு, ஆவியானவர் தான் பண்ண போகிறாரு. அப்படி அவர் ஆவியானவர் நமக்கு பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இல்லையா? நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், நம்ம எப்படியெல்லாம் வாழணும், அதுக்கான அந்த காட்ஸ் பவரை நம்ம பெற்று அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எப்போவுமே யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசித்தோன்னா அநேகர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆசை எல்லாமே அதுவாக தான் இருக்குது இல்லையா? எப்போ போய் ப்ரேயர் பண்ணாலும் உடனே நமக்கு நடந்துடணும், உடனே ஹீலிங் நடக்கணும், உடனே பிசாசு ஓடிடணும், அதாவது உடனே அவங்க ரட்சிக்கப்படணும், சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் உடனே வந்துடணும். அப்படி தானே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நேரமும் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆவியானவர் செய்ய வாஞ்சையாக இருக்கார் எல்லாருக்குமே. பட்சபாதம் இல்லாத தேவன். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது எலியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலியா என்ன பண்ணுறாரு பாருங்க, இல்லை ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம். அவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் சொல்கிறார். அவர் எப்படியாக வேதம் ஆரம்பிக்குதுன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அந்த மகா பெரிய பரிசுத்தவானுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறான். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று வேதம் முடிகிறது. அப்படிதான் முடியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏறத்தாழ 3.5 வருடங்கள் மழையும் பனியும் பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வானத்தை அப்படியே அடைச்சி போடுறாரு. இல்லை பண்ணுறாரு இல்லையா? அவரால் பண்ண முடியுது. அப்படி தானே வேதம் பதிவிடுது. திரும்பி அவர் அந்த கர்மேல் பர்வதத்துலேருந்து ப்ரேயர் பண்ணுறாரு. திரும்பி மழை அந்த தேசத்தில் உண்டாகுது. எவ்வளோ ஒரு வல்லமையான மனுஷன் பாருங்களேன். இல்லை, அவரால் பண்ண முடியுது. நம்மளால் பண்ண முடியுமா? எஸ், we can also do it. if God is there with us, we can do it. ஓகே, அது ஒரு அதிசயம் பண்ணுறாங்களா? அவருக்கு அடுத்து அவரோட சிஷ்யன் வர்றார், எலிசா. என்ன பண்ணுறாரு பாருங்களேன். எலிசா ஒரு செத்து போன ஒரு குழந்தைய உயிரோடு எழுப்பிடுறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது, இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அதாவது பாருங்க, செத்து போயிடுச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை செத்து போயிட்டோன்னா அம்மா தீர்க்கதரிசிக்கிட்ட ஓடுறா. அந்த வேதம் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வேலைக்காரன் கேயாசி அனுப்புகிறாரு. கேயாசி இந்த கொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெய்யி அப்படி
ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியை எழுந்து வராரு. எழுந்து வந்து அவர் ப்ரேயர் பண்ணி உயிரோடு எழுப்பி நிறுத்திடுறாரு. எப்படி நடக்குது பாருங்களேன். இல்லை, ஆவியானவர் எவ்வளோ கிரியேட் பண்ணுறாரு பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ அதிசயமான காரியங்களை பண்ணுறாரு பாருங்களேன். இன்னொரு வேத பகுதி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் கர்த்தரோடவே இருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்கள் மேலே இருந்தார்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா என்ன இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு சிரியா ராஜா வந்துட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்து மேலே படையெடுத்து வரான். படையெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அநேக சேனைகள் வந்து நிற்குது. அதாவது அந்த வீட்டிலேருந்து 2 பேர் வெளியில் வராங்க. ஒன்று தீர்க்கதரிசியும் வெளியில் வரான், தீர்க்கதரிசியோட வேலைக்காரனும் வெளியில் வரான். வேலைக்காரன் வெளியில் வந்தோன்னே பார்த்தோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வளைச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சேனையாக நிற்குது. எடுத்து வாசிங்கள் 6:17 2 ராஜாக்கள். சேனையெல்லாம் ஃபுல்லாக நிற்குது. கேயாசி சொல்கிறான், ஐயோ நம்ம வந்துட்டு எல்லா சேனையும் வந்து நின்றுச்சு, நம்மளால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் பாருங்களேன். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்களேன், ராஜா வந்துட்டு சுத்து போட்டுட்டான். ஆனால் வந்துட்டு தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த வேத பகுதியை முழுசாக படித்து பார்த்தோன்னா தீர்க்கதரிசி கவலைப்பட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண மாதிரி ஒன்றுமே இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெப்ட் ரெடி ஃபார் ஹிம். அக்னிமயமான குதிரைகளும் ரத்தங்களும் அப்படியே சுற்றி நிற்குது மலை முழுக்க. அது வரையும் அந்த கேயாசிக்கு கண் ஓப்பன் ஆகல. ஆனால் தீர்க்கதரிசி ஓப்பன் ஆகி ஆவிக்குள்ளார நிற்கிறான். அவனுக்கு தெரியும் இவனுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் கூட இருக்கிறவர் மகா பெரியவர், இதை விட பெரிய சேனையை உடையவர்ன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் அவன் பதறலை, ஒன்றும் பண்ணலை. புரியுதா உங்களுக்கு? அப்படியே வந்து நிற்கிறான். ஆமாம், இவனுங்கெல்லாம் நிற்கிறானுங்க, ஓகே, சேனை நிற்குது. நம்ம சேனை எங்கே? அந்த மலை முழுதான் நிற்குது. அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளோட பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து நிற்குது யுத்தம் பண்ணும்படியாக. பாருங்கள், எவ்வளோ ஒரு அதிசயம் இல்லை எலிசாக்கு இல்லை? அப்போ தான் சொல்கிறான், கர்த்தாவே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்து இவன் பார்க்கும்படியாக செய்யும். அப்புறம் வேலைக்காரன் கண் திறந்து அவனே வளைச்சி போய் நின்று இருப்பான் போல. இல்லை, நம்மள மாதிரி. இது என்ன பயங்கர அதிசயமாக இருக்குது. அவங்க கூட இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவங்க ரொம்ப அதிகம்னு சொல்கிறான் இல்லையா? அதுக்கப்புறம் அநேக அதிசயங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யோசுவா வராரு இல்லையா? யோசுவாவா ஏற்கனவே எடுத்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் இது. அவன் வந்து சொல்கிறான், சூரியனே நீ ஆயிலோன் மேலும், நீ கிதியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சண்டை வருது. சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போகிறாங்க இல்லையா? அதுவும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். பாருங்களேன், இவர் வந்து பயங்கர அதிசயம் பண்ணுறாரு யோசுவா இல்லையா? யோசுவா என்ன பண்ணுறாரு? அப்படியே நிறுத்திடுறாரு. ஒரு பகல் முழுதும் சூரியனை அதே இடத்துல நிறுத்துறார், சந்திரனும் அதே இடத்துல நிற்குது. இஸ்ரவேல் ஜனங்க தம்முடைய பங்கஞ்சனுக்கு முன்பாக மேற்கொள்கிற வரையும் அப்படியே நிறுத்திடுறாரு கர்த்தர். அந்த யுத்தத்தில் அவங்க ஜெயம் கொள்கிற வரையும் அப்படியே நின்று போகுது. யோசுவாவும் பண்ணுறாரு. பாருங்களேன், எவ்வளோ அதிசயம் பண்ணுறாரு. சாதாரண மனுஷன் தான் இல்லையா? அப்படியே சூரியன் சந்திரன் அப்படியே நிறுத்திடுறாரு. யுத்தம் முடிகிற வரையும், யுத்தத்தில் ஜெயம் கொள்கிற வரையும் அப்படியே நின்று போகுது இல்லையா? அநேக அதிசயங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செஞ்ச அநேக அதிசயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நேரத்தில் வராரு. எசேக்கியேல் ராஜா வியாதியாக இருக்கார் இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான், அதனால சீக்கிரமாக போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? முன் போன சூரியனை பின்னிட்டு திரும்பும்படியாக பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா முன் போன சூரியனை 10 டிகிரி பின்னாடி கொண்டு வந்துடுறாரு. 40 நிமிடம் பின்னாடி வந்துருச்சோம் அந்த சூரியன். அப்படி தான் வேத அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே, இவங்க எல்லாரும் எப்படி பண்ண முடிஞ்சுது? நம்ம எப்படி பண்ணணும்? இவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதிசயமான காரியங்களை பண்ணுறாங்க. மிகவும் ஆச்சரியமான தெய்வ மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்லையும் அவங்கவுங்க காலகட்டத்தில் அநேக அதிசயங்களை செஞ்சுருக்காங்க. நாம் எப்படி அதை பண்ணுறது? நாம் எப்படி அதை பெற்றுக்கிறது? பார்ப்போமா எப்படி பெற்றுக்குதுன்னு. முதலாவது நாம் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண உட்காரும்போது அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஈ வில் லுக்ஸ் அட் யுவர் டிசையர்னா உங்களோட ஆசை என்ன. அதாவது வந்துட்டு வாய் வேறு ஒன்று சொல்லும், ஆனால் இருதயம் வந்துட்டு தான் கரெக்டாக சொல்லும். என்னோட ஆசை இதுதான், என்னோட வாஞ்சை இதுதான், என்னோட தேவை இதுதான். அதை வந்துட்டு அவர் டீப் இன்சைட் யுவர் ஹார்ட் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது இவன் எதற்காக இவன் ப்ரேயர் பண்ணுறான் இந்த மனுஷன்
அவனோட வாஞ்சை என்ன, அவனோட விருப்பம் என்ன, அந்த டீப் இன்சைட் த ஹார்ட்டில் போயிட்டு அவர் பார்க்குறாரு. எல்லாரும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரும் எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னா, ஓகே நம்ம ப்ரேயர் பண்ணால் அந்த பவரை வச்சுட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் இல்லையா, அதானே நினைக்கிறாங்க இல்லையா. நம்ம ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆயிடலாம், நம்ம வந்துட்டு அதை வச்சுட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பவர் கிடைக்கும், பவர் கிடைச்சிதுன்னா உலகத்தில் வந்துட்டு நம்ம போய் பணம் சம்பாதிச்சிடலாம். ரைட்டா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாருமே பணம் சம்பாதிச்சிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேரும் புகழும் வந்துடும். நம்ம போய் அந்த மேடையில் நின்னாவே அப்படியே ஜனங்கள்லாம் நம்மளை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒர்ஷிப் பண்ணுவாங்க, நம்மளே பெரிய ஆள், ஓகே வந்துட்டார், பயங்கர கிருபை நிறைந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்திருக்காரு, மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தில் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அது வந்து கேட்கப்படவே படாது. He say no to that prayer. No. ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்கன்னா, நோ. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே தன்னோட சொந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ப்ரேயர் பண்ணவங்களே இல்லை. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் பார்த்தோம் இல்லையா, இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதிசயமாக பண்ணவங்கெல்லாம் பார்த்தோம், அதிசயம்லாம் பார்த்தோம் இல்லையா. அவங்களோட விருப்பம் இது இல்லை. அவங்களோட விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னதென்று அதை அறிந்து அதை நிறைவேற்றுவது தான் அவங்களோட விருப்பமாக இருந்தது. அவங்களோட வாழ்நாளுடைய ஃபுல் வாழ்நாளோட விருப்பமே தேவ சித்தம் என்ன என்று அறிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பணியை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்துட்டு எப்போ போய் ப்ரேயர் பண்ணாலுமே, ஏசப்பா இது உங்களுடைய சித்தமா? Deep inside my heart, I don't want power. I don't want to be a celebrity. I don't want to be a big man. I don't want to earn money through your power, because all human beings know. They know very well, with the mechanism of this power, I can earn respect from the people. Right? I can earn respect, fame from the people. Fame na புகழ்ச்சி அடைய முடியும் நான். ரைட்டா, ஐ கேன் ஏர்ன் மணி, காணிக்க போட்டு எக்கச்சக்கமாக நான் வாங்கிட முடியும், நான் கார் பங்களான்னு நான் செட்டில் ஆகிட முடியும், என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்த்துட முடியும். எனக்கு 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 எனக்குன்னு சொல்கிறேன்ல, என்னோட ஆசைன்னு இருக்குல்ல, அந்த ஆசை முற்றிலுமாக ஜீரோ ஆனால் மட்டும்தான் கர்த்தரால் உங்களுக்குள்ளார கிரியேட் பண்ணி இந்த மாதிரி காரியங்களை பண்ண முடியும். அதாவது வந்துட்டு the glory for the God's power is the death. Death and glory are equally proportional. அப்படின்னா உன்னோட சுயம் இருக்குல்ல, உன்னோட ஆசை இருக்குல்ல, உன்னோட செல்ஃப் இருக்குல்ல, அது வந்து எப்போ சாகுதோ அப்போ தான் வந்துட்டு காட் வந்துட்டு உங்களுக்குள்ளார கிரியை செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு அது செத்து போதோ, சுயம் ஃபுல்லாக செத்து மடியுதோ, அப்போ தான் ஆவியானவரால் உங்களுக்குள்ளார கிரியை செய்ய முடியும். அப்படி போய் நிற்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ தான் உங்கள் மேலே அபிஷேகம் வந்து இறங்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் ஆஃப், இப்போ எல்லாரும் பார்த்தீங்கல்ல, இந்த தீர்க்கதரிசிங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த தேவ மனுஷங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே பண்ண முடியும். அதுவும் கூட கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் தான் அது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் நின்னாவே நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணவே தேவையில்லை, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வில் ஹேப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஓன் ஐஸ். அதாவது வந்துட்டு அவருடைய அற்புத அடையாளங்கள் உங்கள் கண்களுக்கு முன்னாக நிற்கும், நீங்கள் போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுயம் செத்து இருக்கணும், உங்களோட டிசையர், உங்களோட ஆசை. ஐ வாண்டட் டு பி எ பிக் மேன், ஐ வாண்டட் டு பி எ பிக் பர்சனாலிட்டி, ஐ வாண்டட் டு பி எ ஃபேமிலி பர்சன், ஐ வாண்டட் மணி. அது எந்த அஜெண்டாவும் இருக்கக்கூடாது உங்களுக்குள்ளார. கர்த்தருடைய ஊழியத்தை மாத்திரம் நான் செய்வேன், அவர் தம்முடைய சித்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வாங்க ஏசப்பா, ஓகே வியாதியாக இருக்காங்க ஏசப்பா, இதோ உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறேன், நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். அப்படி நிற்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த தற்பெருமையோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புகழ்ச்சியோ அந்த எதுவுமே இருக்காதுன்னு வச்சிங்களேன், கர்த்தர் மாத்திரம் இருப்பார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, கிவ் மீ யுவர் மணி. நோ எசப்பா பாதி தரேன், நோ, ஃபுல் மணி யூ கிவ் இட் டு மீ. ஆல் மணி வாட் எவர் யூ ஹேவ் யூ கிவ் இட் டு மீ. கிவ் யுவர் ஹவுஸ், give your car, give everything whatever you have, give your time, give your knowledge, give your ego, give everything whatever you have. Give everything whatever you have, give it to me. Give me means give under the influence of the God. Give na அப்படி கிவ் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துரு. அவங்க எல்லாரும் முக்கியம் இல்லை, நான் மட்டும்தான் முக்கியம். ஓகே சாப்பா, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா யூ டேக் மீ நவ். Take the God's power now.
ஐ அம் தேர் வித் யூ. நான் மாத்திரம் இருக்குவேன் உனக்கு, இவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மாத்திரம் தான் இருப்பேன். நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு எப்போ நீங்கள் போகிறீங்களோ தென் காட் வில் மேனிஃபெஸ்ட் எவ்ரிதிங். புரியுதா உங்களுக்கு? கிவ்னா எல்லாரும் செத்து போயிடணும்னு இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். Everything will be given to you, but the first preference is me. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் வல்லமை உள்ள பெரிய தீர்க்கதரிசியாக வரணும்னா, நீங்கள் வல்லமை உள்ள பெரிய ஊழியக்காரனாக எழும்பணும்னா, இந்த தேவ மனிதர்களைப் போல அற்புத அடையாளங்களோடு உங்களுடைய ஊழியம் நிரம்பி இருக்கணும்னா, give everything under the influence of me. Everything means everything, எல்லாத்தையும் ஃபுல்லாக. உன்னோட மனைவி கூட அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம். உன்னோட புருஷன் முக்கியம் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். உன்னோட பிள்ளைகள் முக்கியம் இல்லை, நோ. உன்னோட பணமா, நோ. உன்னோட வீடா, நோ. உன்னுடைய சொத்தா, நோ. உன்னோட டைமா, எனக்கு மட்டும்தான். உன்னோட நாலேஜா, எஸ் எனக்கு மட்டும்தான். உன்னோட ஈகோவா, எல்லாம் சாகாடி, நான் மட்டும்தான் இருப்பேன். I am the God, Almighty lives within you. நானே கர்த்தர்னு சொல்கிறார் இல்லையா, நான் மாறாதவர்னு சொல்கிறார் இல்லையா, நீ அந்த மாதிரி வந்து நில்லுன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து நீங்கள் நின்று ஊழியம் பண்ணும்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒன்றுமே இருக்காது. உன்னோட செல்ஃப் ஃபுல்லாக செத்து போயிடணும். உன்னோட சுயம் இருக்கு இல்லையா, உன்னோட சுயம் ஃபுல்லாக செத்து போயிடணும். அதாவது நான் ஊழியத்தில் வரும்போது எனக்கு ஒரு வசனம் வந்துட்டு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, இந்த வசனத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது? இப்படி ஒரு வசனம் இருக்கு, அது ஒரு சிம்பிள் வசனம் தான். உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. மறு கன்னத்தை எப்படி காட்ட முடியும்? அடிக்கிறவங்கிட்ட போயிட்டு இல்லை, முடியாத காரியம் அது. இந்த சுயம் செத்து நீ நிற்கும் போது உனக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் ஒரு மாத்திரம் தான் தெரிவார். ஒரு கன்னத்தில் 10 வாட்டி கூட கன்னத்தை காட்டலாம் நீங்கள். This is no longer me, it is he lives in you. புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலன் பவுல் அதானே சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் என் உடலிலே தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவினே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இல்லையா? வசனம் அப்படி தானே சொல்லுது. இட் இஸ் நோ லாங்கர் மீ, நான் இல்லவே இல்லை, அவர் தான். அவரே நிற்கும் போது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இஸ் ஆல்மைட்டி காட், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். he can do anything for you. அப்படி வந்து நில்லுன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? என்னோட ஊழியத்தை நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்ட தேவ ஜனம் நீங்கள் எல்லாருமே சுயம் செத்தவர்களாய் வாழும்படியாக. அதாவது வந்துட்டு சில ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, நோ 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 நோ, இதில் வந்துட்டு இதுதான் கப்புன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு 100% வந்துட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணி ஃபுல்லாக உன்னுடைய சுயம் ஃபுல்லாக எம்டி ஆகணும். இட் ஷுட் பிகம் 0. நோ 10% மட்டும் நான் வச்சுக்கிறேன், 90% நான் பண்ண. நோ, காட் சேஸ் நோ, யூ கேனாட் டூ இட். 100% யூ ஷுட் எம்டி யுவர் வெசல். உன்னுடைய ஆசாபாசங்கள், உன்னுடைய சுயங்கள் எல்லாம் 100% எப்போ சாகுதோ அப்போ தான் கர்த்தர் முழுமையாக உனக்குள்ளார் வந்து அவர் தம்முடைய அற்புத அடையாளங்களினால் உன்னை புடைசூழ நடத்துவார். அப்படி நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு சுயமே ஒன்றும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். சுயமே என்ன, யாராவது வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, பிரதர் சூப்பராக இருந்தது உங்கள் மெசேஜ், பயங்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றுமே மண்டலே தோணாது, மண்டலைக்கு ஏறவே. பிகாஸ் யூ pretty well know you dead already. Because it is no longer me, it is a God who lives in me. அப்படி தானே நிற்பீங்க. நீங்கள் அப்படி நிற்கும் போது மட்டும்தான் இவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, அப்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும், வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அதாவது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷுட் கில்ட் யுவர் செல்ஃப். கில்ட் யுவர் செல்ஃப்னா உங்களுடைய சுயம் ஃபுல்லாக சாகணும், முழுசுமாக செத்து போயிடணும், உங்களுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக யூ ஷுட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு த காட். whatever you do, whatever he is telling, only you will be doing it. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவருக்கும் ஃபுல்லாக கேப்பே இருக்காதுன்னு வச்சிங்களேன். இட் இஸ் ஆல்வேஸ் he lives within you. இங்கே போவாதன்னு பாரு, இங்கே போவோம் பாரு, இதை போய் பண்ணும் பாரு. இட் இஸ் நோ லாங்கர் கண்ட்ரோல்ட் பை யூ. உன்னோட சுயத்தினால நீ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உன்னோட பாடி இருக்கவே இருக்காது. இட் இஸ் ஃபுல்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி, அதாவது மறுரூபமாக்கப்பட்ட பாடியாக நீங்கள் நிற்பீங்க, ஆவிக்குள்ளாக பலன் கொண்டு நிற்பீங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, அப்படி தான் நிற்பீங்க. ஃபுல்லாகவே காட் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட போய் கேட்கவே தேவையில்லை. அதாவது வந்துட்டு சீஷர்களில் ஒருத்தர் வந்து கேட்பார் ஏசப்பா கிட்ட, எடுத்து வாசிங்க என்ன கேட்குறான்ட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, என்ன சொல்லுது வேதம்? எல்லாவற்றையும் எவ்ரிதிங். எனக்கு இருக்கிற என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட தாய், என்னோட புருஷன், என்னோட பொண்டாட்டி, என்னோட பிள்ளைகள், என்னோட மணி, என்னோட டைம், என்னோட எல்லா நாலேஜ், என்னோட ஈகோ, எல்லாவற்றையும் விட்டு வந்தான்னு சொல்றாரு பேதுரு. சொல்றாரு இல்லையா? கரெக்ட். அப்படி தானே வேதம் பதிவிடுக்குது. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குது. அதே பேதுரு தான் ஏசப்பா மரித்து உயிரோடு எழுந்து போனதுக்கப்புறம் அவரோட ஊழியத்தை செய்யும்போது பேதுரு நடந்து போகிறப்ப அவரோட நிழல் பட்ட எல்லாரும் சுகமாயிடுறாங்க. அவரோட நிழல் பட்டா போதும், அவர் ப்ரேயர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறான் பேதுரு அந்த ஸ்டேஜில். இட் இஸ் நோ லாங்கர் பீட்டர் அட் தட் ஸ்டேஜ். இட் இஸ் ஈ த காட், த ஹோலி ஸ்பிரிட் வித்தின் ஹிம், இட் லிவ்ஸ் வித்தின் ஹிம். ஏன்னா 100% விட்டாச்சு. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டேன் நான், எனக்கு என்ன கிடைக்கும்? எஸ், நீ கேட்கவே வேண்டியதில்லை பேதுரு, உன்னோட நிழல் பட்டாவே போதும், நீ ப்ரேயர் பண்ண தேவையில்லை, நிழல் தான் படுது, அப்படியே சுகமடைகிறாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொரு பாத்திரம் இருக்குது, பால் இருக்கார் இல்லையா? பால் அதை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவரு? கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ன்றார். இன்னொரு வசனம் இன்னொரு அழகாக சொல்லுது, எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாய் எண்ணுகிறேன்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டானா. பரிசேயன் எந்ததோ பதவிகள் இருக்கு அவருக்கு, வந்துட்டு நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத நீதிமான் சொல்லுது வேதம் சொல்லுது, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. அதாவது வேதம் இப்படியாக பரிவிடுது, அவருடைய உடலில் இருக்கிற கச்சைகளையும் உருமால்களையும் எடுத்துட்டு போயிட்டு எங்க போடுறாங்க? வியாதிஸ்தர்கள் மேல போட்டு சுகம் அடைகிறாங்க. பாருங்க, இல்லை எப்படி ஒரு தேவ மனுஷன் பாருங்களேன் இல்லையா? நீங்கள் வேத வசனம் வாசிச்சிங்கன்னா டைம் இருக்காது, அதுக்காக தான் ரஷிங் கிட்ட. ப்ளீஸ், வேதத்தில் இருக்குது, நான் சொல்கிறது எல்லாமே இருக்குது, நீங்கள் அதுக்கப்புறம் போய் வாசிச்சிங்க. அவரோட உருமால்களையும் கச்சைகளையும் போட்டாவே வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து வந்துடுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ அதிசயமாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நிழல் பட்டாவே சுஸ்தமாயிடுறான், ப்ரேயர் பண்ணல. இன்னொருத்த வந்து அவன் சட்டை, பேண்ட்டு, பனியனு எல்லாத்தையும் எடுத்து போய் போடுறாங்க வியாதி மேலே, அவன் எழுந்து வந்துடுறான். வியாதியாக இருக்கிறவங்களாம் எழுந்து வந்துடுறான், உயிர் இல்லாதவங்களாம் உயிர் அடைஞ்சு வந்துடுது. கர்த்தர் பாருங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க எல்லாரும் 100% சுயம் செத்தவர்களாக வாழ்ந்தார்கள். சுயமே அங்கே இருக்கக்கூடாது. எனக்குன்றது அது ஃபுல்லாக செத்து போயிடணும். இட் இஸ் நோ லாங்கர் மீ. என்னுடைய தேவனுடைய சித்தம் தான் நான் செய்வேன், அவருடைய வேலையை நான் செய்வேன், அவருடைய சித்தத்தை செய்வேன்ட்டு அப்படி மாறிடணும் ஃபுல்லாகவே. 100% மாறணும்னா எல்லாமே இல்லை, எல்லாமே மாறணும் 100%. நீ நிற்கும் போதே எல்லாம் சுய சத்தம்னா நீங்கள் தான் மாத்திரமே மகிமைப்படுங்க ஏசப்பா, உடைய நாம மாத்திரமே குளோரிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பீங்க. நீங்கள் அப்படி நிற்கும்போது தான் இது எல்லாமே நடக்கும். ஆமாம் பிரதர், நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ரோமன் 12:1. பாருங்களேன் வசனம் என்ன சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்த பானபலியாக, அதாவது யூ sacrifice your body to the Christ. அதாவது என்ன சொல்றாருன்னா ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, leave your body on as a living sacrifice on the altar and come and stand in front of me. என்ன சொல்றாரு? leave your body as a living sacrifice on the altar, then come and stand in front of me. I am ready to fulfill. அதாவது உன்னுடைய சரீரத்தை முழுவதுமாக அந்த பலிபீடத்தின் இடத்தில் கடத்திவிட்டு நீ எனக்கு முன்பாக வந்து நில், நான் என்னுடைய சித்தம் செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த பாடியில் இருக்கிற ஒன்றுமே இருக்கக்கூடாது உனக்கு. யூ லீவ் இட் அட் த ஆல்டர். அந்த பலிபீடத்தின் மேல் விட்டு நீ வா, நான் என்னுடைய சித்தம் செய்ய நான் பலனை தருவேன், நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஐ எம் த ஆல்மைட்டி காட் இல்லையா? நேற்றும் இன்றும் மாறாதவர். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யோசேப்பு கூட சொன்னார். மோசே போய் கேட்கிறாரு, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கிறாரு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம்.
ஐ எம் எவர் லாஸ்டிங் காட், ஐ எம் த ஆல்மைட்டி. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், இந்த வானாதி வானங்களை தாழ்த்தி இறங்கி வருகிற என் மகா பெரிய தேவன் அவர். புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியை வானத்தையும் ஒரு இமைப்பொழுதுல வந்துட்டு இல்லாமல் பண்ணக்கூடியவர். ஸோ அவரே வரும்போது உங்களுக்குள்ளார the body is no more needed for you. It is the Christ that lives in you. ஆமாம் பிரதர், இதெல்லாம் பழசு. புதிய ஏற்பாட்டு காலம், பழைய ஏற்பாட்டில் சொன்னீங்க, புதிய ஏற்பாட்டில் சொன்னீங்க, இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நோ there are people though lived with her. அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க அதுக்கப்புறமும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசுத்தவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதில் வந்துட்டு ஒரு பரிசுத்தவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட நாட்டுக்கே வந்து அவர் வந்து ஊழியம் பண்ணியிருக்காரு. அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு வந்துட்டு ஞாபகம் வந்துடும். அவர் அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு அழகான பழைய பாடல் ஐயாங்களுக்கெல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லை? அந்த பாட்டை அந்த இடத்துல பாடுறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிசுத்தவான் தான். மதுரை 1961 அந்த பரிசுத்தவான் வராரு. அவரோட வெளிநாட்டிலேருந்து இங்கே வராரு மதுரைக்கு ஊழியம் செய்யும்படியாக. நம்மளோட மதுரை மண்ணில் 1961 வந்து நிற்கிறாரு. அவர் வந்து ஜிப்பாவும் வேஷ்டியும் போட்டுன்னு வராரு. அவர் வராரு, ஒரு சிம்பிளான ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, 15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அவர் ப்ரேயர் பண்ணுறாரு, இந்த பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீலிங். அங்கே அந்த அந்த வந்திருக்கிற 1,00,000 மக்களுக்கும் ஃபுல்லாக ஹீலிங். யாரெல்லாம் சுகவீனமாக வந்தாங்களோ அவங்க எல்லாருமே சுகம் அடைஞ்சிட்டாங்க. கால் ஊனமாக வந்தவங்க எழுந்து நடக்கிறாங்க. பழைய காலத்துலாம் குஷ்டரோகம் இருக்கும் இல்லையா, குஷ்டரோகியாக வந்தவங்க ஹீல் ஆகிட்டாங்க. கண்ணு தெரியாதவங்க வந்தவங்க கண்ணு நல்லா தெரியுது. பெரிய சாட்சி சொல்லுது. கர்த்தர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆவியானவர் வந்து இறங்கிட்டார் அங்கே மதுரையில். நீங்கள் எடுத்து பாருங்கள், T.L. ஆஸ்பான் சொல்லிட்டு ஒரு பெரிய தேவ மனுஷன், ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறாரு. அவர் ஒன்றுமே பண்ணல. நான் கூட என்னடா அவர் புதுசாக பண்ணியிருக்காரு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது, யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள். அவர் வேறு ஒன்றுமே பண்ணல. ஒரு 15 நிமிஷம் சிம்பிள் ப்ரேயர், அவ்வளோதான். 15 நிமிஷம் ஜெபம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஆளுங்க எப்படி இருக்கும், முண்டாசெல்லாம் போட்டு தாய்மார்கள்லாம் இருப்பாங்களா, ஜாக்கெட்லாம் இல்லாமல் வேட்டி கட்டிக்கிட்டு, நம்ம ஆளுங்க மேலே துண்டை மட்டும் போட்டுட்டு அப்படி வராங்க எல்லாம். 1961 பார்த்தா எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பட் என்னென்னா ஆவியானவர் வந்துட்டு அவருடைய ஊழியம் மேன்மைப்படும்படியாக அவர் வந்து இறங்கி எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டாரு. என்ன அதில் வந்து பெரிய விஷயம் பிரதர், எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னா அவர் இந்த வசனத்தை நிறைவேற்றினார். எபனேசர் ஐயா இருக்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசிமா எண்ணுகிறேன்ட்டு அவருக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அமெரிக்காவிலேருந்து கப்பல் ஏறி வராரு 3 மாதம். யங் சாப்பல், ஒரு 27-28 வயசு தான் இருக்கும் போல் அவர் இந்த நாட்டுக்கு வரும்போது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அவர் வேணால் டாக்டராக இருக்கலாம், அவர் வேணால் வீடு கட்டிக்கலாம், பங்களா கட்டிக்கலாம், இன்ஜினியர் ஆகிருக்கலாம். நோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. என் ஆவியானவருக்காக நான் ஆத்மாதாயம் பண்ணுவேன்ட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்ததுனால அவருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கிடைச்சிது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பரிசுத்தவானும் தெரியும், ஐயாங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பலாசிர் லாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதாவது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் பிறந்து இங்கே நம்ம தமிழ் மண்ணில் தான் வந்து ஊழியம் செஞ்சார். அவர் வந்துட்டு எப்படி ஊழியம் செஞ்சார்னா, அதாவது பின்னாடி பார்த்தோன்னா பேனரில் நான் பார்த்ததில்லை, அவரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எழுதியிருக்கார். அவர் இங்கே பீச்சில் ஒரு ப்ரேயர் பண்ணுறாருன்னா திருத்தணீரத்தில் பிசாசெல்லாம் ஓடுமாமா. ரைட்டுங்களா ஐயா? கரெக்டா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பலாசிர் லாரின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ வல்லமையான ஊழியக்காரர்கள் இல்லை? அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னா கர்த்தர் முழுமையாக அவங்களுக்குள்ளார நிரம்பி நின்றார். அந்த ஆவியாகிய தேவனே நின்றார். அவங்களுடைய சுயம் செத்தவர்களாக அவர்கள் நின்றார்கள். புரியுது அவங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை. மனுஷனால் இதை பண்ண முடியாது. மனுஷனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் யார்கிட்டையும் சண்டை போட தேவையில்லை. நான் தான் போய் இதெல்லாம் பண்ணுவேன்னா சொல்ல தேவையில்லை. கோ டு த லார்ட், சப்மிட் யுவர் செல்ஃப், கில் யுவர் செல்ஃப்னா அதுக்காக செத்து போயிடணும் இல்லை. உங்களுடைய சுயம் செத்தவர்களாய் நீங்கள் கர்த்தருக்கு கிருபாதார பலியாக, அதான 12:1 சொல்லுது, நீங்கள் ஒப்பு கொடுங்கள். இட் இஸ் நோ லாங்கர் மீ லார்ட்,
நான் இல்லை, என்னோட சுயம் இல்லை, நான் பணத்துக்காக இல்லை, என்னோட புகழுக்காக இல்லை, என்னோட நாலேஜ்க்காக இல்லை, எனக்கு ஏதாவது வேணுன்றதுக்காக இல்லை. இட் இஸ் யூ லார்ட், ஒன் who lives in me, you can able to manifest the things. அப்படி போய் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட விடுதலை கொடுத்துருவார் கர்த்தர். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்க உள்ளே நுழையும் போதே பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடிடும். they no need to speak. அவங்க வந்து ப்ரேயர் பண்ணவே தேவையில்லை. உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே அந்த ஆவியின் அனல் இருக்கு இல்லையா அவங்க மேலே, அதுவே வந்து விடுதலை கொடுத்துரும். நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணவே தேவையில்லை, வாங்க அப்படின்னு கை கொடுத்து தூக்கிடலாம். அதே தான் நடக்கும், ஹீலிங்கும் அப்படி தான் நடக்கும். அப்படி தானே சொல்கிறேன். டிஎல் ஆஸ்மானோட அந்த ப்ரேயர் பார்த்தோன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம மொழியே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு பழைய காலத்து ஒரு ஜிப்பா போட்டுட்டு நிற்கிறாங்க. பழைய ஐயாங்க இந்த குண்டு மைக் வச்சுட்டு இருப்பாங்கள்ல, இவ்வளோ பெருசு இருக்குமே, இப்படி தொங்குமே, அதுதான் இருக்குது. நானே பார்த்தேன் இவருக்கு எப்படி இவ்வளோ மகிமை வந்து. அப்புறம் தான் தெரிஞ்சது he was fulfilling the God's ministry because it is no longer him, it is the Holy Spirit which has ascended from the heaven. ஆவியாகிய தேவன் அவரே இறங்கி வந்தார். அந்த ஆவியானவர் வந்து விடுதலை கொடுத்துட்டார் எல்லாருக்கும். ஏன்னா அவர் போய் எல்லாரும் 1,00,000 பேர் நிற்கிறாங்க, எப்படி போய் கை வச்சு வந்துட்டு இது பண்ண முடியும்? இல்லை, ப்ரேயர் பண்ண முடியாது. ஆவியானவர் விடுதலை கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்படி வரலாம், அதுதான் சொல்ல வரேன். leave your body as a living sacrifice on the altar. உங்களுடைய இந்த உடல் இருக்கு இல்லையா, உடலை வந்துட்டு உங்களை சுயம் செத்தவர்களாய் அவருடைய பலிபீடத்தில் கிடைத்து விட்டு அவருடைய ஊழியத்தை உண்மை முத்தமாய் நான் செய்வேன் அப்படின்று வந்து நின்னீங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் அதிசயங்களும் ஆச்சரியமான மேனிஃபெஸ்டேஷன்ஸை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா என்னுடைய கண்களும் கண்டுக்கிட்டே இருக்கு. அதுக்காக நான் பெரிய பரிசுத்தவான் இல்லை. நான் எப்படி இவ்வளோ உறுதியாக நிற்க முடியுதுன்னா, he is there with me, he is always there with me, in the midst of everything he is there. அவர் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நின்னீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் அதிசயமான காரியங்களை செஞ்சிருவார். நீங்கள் ஒன்றும் கேட்கவே தேவையில்லை. he will come on his own, everything will be prepared and kept ready for you. உங்களோட மினிஸ்ட்ரி என்னன்னு அவரே ஸ்கெட்ச் பண்ணிட்டாரு. நீங்கள்லாம் நினைக்கலாம், இல்லை பிரதர் ரமேஷ் மட்டும்தான் அப்படி, பாஸ்டர் ஜூலியஸ் தான் அப்படி, இல்லை பாஸ்டர் ரூபன் மட்டும்தான் அப்படி, அவர் தான் அப்படி, இந்த ஊழியக்கார் தான் அப்படி. நோ, எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் கால்ட் பை த லார்ட். இல்லைன்னா நீங்கள் இங்கே உட்காரவே முடியாது, நீங்கள் உட்கார்ந்துருக்கே இருக்க முடியாது. யூ ஹவ் பீன் சூசன் பை த காட். இல்லை பிரதர், நோ, அப்படி தான் வேதம் சொல்லுது இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு ஜேவ ஜனம்தான் நீங்கள் எல்லாரும். ஏன் பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு 100 பேர் இருப்போம்மா, ஆவடியில் எவ்வளோ ஜனம்? 5,00,000 பேர் இருப்பாங்க. 5,00,000 பேரில் உங்கள் 100 பேரை எப்படி செலக்ட் பண்ணாரு? இட் இஸ் அ கிரேட் காலிங். அவர் அழைத்திருக்காரு. ப்ளீஸ், அதுக்காக எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாரும் ஊழியக்காரன். நோ, there is a purpose for you. You go to the God, pray to him. God, what is my purpose? உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்லித்தரேன். கோல்டும் வேணும் இல்லையா? மாற்றி இங்கே அங்கே போட்டுக்கிறோம், செயினெல்லாம் போட்டுக்கிறோம். அதே செருப்பும் வேணும்ல. செருப்பு தேவையா இல்லையா? சூடாக இருக்கு இல்லை, நடக்கிறதுக்கு செருப்பும் வேணும். ஸோ செருப்பும் வேணும், கோல்டும் அவசியமானது. நான் செருப்பாகவும் இருக்கணும், கோல்டாகவும் இருக்கணும். ஒருத்தர் செருப்பாக இருந்தால் இன்னொருத்தர் கோல்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் கோல்டாக இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வேறு எதுவும் ஊழியம் பண்ணுவாங்க, வேற ஒரு காரியத்துக்காக அழைச்சிருப்பாங்க. ஒருத்தர் பாட்டு பாடுறதுக்காக அழைச்சிருப்பாங்க, ஒருத்தர் ஐயா மாதிரி போயிட்டு ஊழியத்தை செய்யறதுக்காக அழைச்சிருப்பாங்க, மூப்பராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அழைச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஊழியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ கோ டு த காட். காட் வந்துட்டு லீட் பண்ணிவிடுவார். ஆவியானவரே நிற்கும் போது உங்களுக்கு ஒரு பயமும் இருக்காது, ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. யூ வில் ஃபுல்ஃபில் எவ்ரிதிங்.